என் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்று ஏற்காட்டில் நமது மாநில உரிமை சம்மேளனத்தினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் முக்கியமான தீர்மானங்களமாக நாம் எடுத்திருக்கிறது என்னன்னா, இந்த பார்டர் செக் போஸ்ட்டை அகற்றணும் அப்படிங்கிறது தான். பார்டர் செக் போஸ்ட்டை நமக்கு ஏகப்பட்ட தொழில லஞ்ச லாவணியத்துக்கு தான் நம்ம வழிவகுத்துட்டு இருக்குது. அதனால பார்டர் செக் போஸ்ட்டை எப்படி பாரதிய ஜனதா அரசு ஆண்டுகள் இருக்கின்ற மாநிலங்கள் எப்படி அகற்றினாங்களோ, அது அடுத்தது நம்ம ஆந்திராவில் எப்படி அகற்றிட்டாங்களோ, அது மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 22 பார்டர் செக் போஸ்ட்களையும் அகற்றணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதை முடிவெடுத்திருக்கிறோம். அதுக்காக நம்முடைய மாநில உரிமை சம்மேளனத்தின் முடிவு வருகிற மே மாதம் முதல் வாரத்தில் சென்னை கும்மிடிப்பூண்டியில் அந்த செக் போஸ்ட் அருகில் நம்முடைய ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் சென்று நாம் அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு டிரான்ஸ்போர்ட் கமிஷனரை பார்க்குறோம். அடுத்தது முடிஞ்சா மந்திரியும் பார்க்குறோம் அப்படிங்கிறது முடிவாக இருக்கு. அதனால உறுப்பு சங்கங்கள் தயவு செஞ்சு இந்த கலந்துக்கிட்டு இந்த நிகழ்வில் கலந்து நம்முடைய ஒற்றுமையை காட்ட வேணுமா கேட்டுக்கிறேன். இன்னும் நிறைய, அதாவது இன்னொன்று ஆர்சி தபாலில் வர்றது வேணா எங்களுக்கு கையிலேயே கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அது தீர்மானமாகவும், அடுத்தது டீசல் விலையை குறைக்கணும். டீசல் விலை ஏன் குறைக்கணும்னு கேட்கணும்னா, முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொன்னார், தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இந்த டீசலை குறைப்போம்னு சொன்னார். ஆனா இதுவரைக்கும் குறைக்கல. அவர் ஏதோ நலத்திட்டங்கள் மற்ற மக்களுக்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கார ஒழிய அவர் கொடுத்த முக்கியமான வாக்குறுதி இதை மறந்துட்டாரு. அதனால இந்த டீசல் விலையை குறைக்கணும் அப்படிங்கிறதையும் நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். அடுத்தது மத்திய அரசு பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலமா, அதாவது வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு டீசலுடைய கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $56 அவ்வளவுதான் வந்திருக்குது. இது வரைக்கும் எப்பவுமே அது மாதிரி குறையல. ஆனா இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு. அதுக்கு அந்த டீசல் விலையை குறைக்காம மத்திய அரசு கலால் வரி அப்படிங்கிற பேர்ல நேரடியாக $2 மத்திய அரசுக்கே செல்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால அந்த மத்திய அரசு அதையும் அந்த $2 குறைச்சி அதையும் நமக்கு பொதுமக்களாகிய நமக்கும் லாரி உரிமையாளர்களுக்கும் பயனடைகிற மாதிரி டீசல் விலையை குறைக்கணுங்கிறத வலியுறுத்தி இருக்கோம். இந்த மாதிரி ஒரு முக்கியமான கோரிக்கைகள் வலியுறுத்தி இருக்கு. அதே போன்று நம்ம ஒரு குழு ஏற்படுத்த சொல்லியிருக்கிறோம். குழுனா எதுக்குன்னா, அந்த டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் பிளஸ் லாரி உரிமையாளர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு குழு இருந்தால் தான் 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு மீட்டிங் போடுறதுன்னு சொல்லி போன தடவையே முடிவு பண்ணாங்க. அதாவது போன காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில். ஆனா இது வரைக்கும் அவங்க அதை நடைமுறைப்படுத்தல. இந்த தடவை கண்டிப்பா அவங்களையும் அந்த இதை படுத்துறதுக்கு டிரான்ஸ்போர்ட் கமிஷனரை வலியுறுத்தி இருக்கிறோம். அதே போன்று இந்த எஃப்சிக்கு நம்ம வண்டியெல்லாம் போகும்போது, எஃப்சிக்கு வண்டி போகும்போது தான் இந்த ஆன்லைன் கேஸ்ல வர்ற ஃபைனு, அதே மாதிரி இந்த இதுல போலீஸ் போட்டது நம்முடைய டிபார்ட்மெண்ட்ல, அதாவது போக்குவரத்து துறையிலோ மற்ற ஏதாவது போட்ட ஃபைன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கட்டினாதான் உங்களுக்கு எஃப்சி அப்படின்னு சொன்னதெல்லாம் நாம் என்ன கொடுத்துருக்கோம், ஒரே டைம்ல வேண்டாம், எங்களால் செலுத்த முடியாது, எஃப்சி டைம்ல கட்ட முடியாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு கடிதம் மாதிரி நான் மற்ற வேலைக்கு வரும்போது கொடுத்துறேன்னு சொல்லி தான் பண்ணியிருக்கிறோம். அதனால உங்களுக்கு ஏதாவது மற்ற இடத்துல இந்த மாதிரி தொந்தரவு இருந்ததுன்னா மாநில சங்கத்தை தொடர்பு கொள்ளுங்கிறத உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அதே போன்று நேற்று ஒரு முக்கியமான தீர்மானம் என்னன்னா, சென்னையில் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, லாரி சங்க தலைவர், அது இன்னும் சொல்ல போனா மாநில லாரி உரிமை சங்கத்தினுடைய தலைவர், அதாவது லாரி இந்த மாதிரி ஒரு போலியானு சொல்ல முடியாது, அவர் ஒரு சங்கத்துக்கு தலைவர் தான். ஆனா மாநில சங்கத்தினுடைய பேரோ இது கலனம் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அவர் ஒரு போராட்டம் அறிவிக்கிறாரு, வித்ட்ரா பண்றாரு. இதெல்லாம் மாநில சங்கம் செய்யற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குது. அதனால நம்முடைய நேற்று கலந்துகிட்ட பெரும்பான்மையான அத்தனை உறுப்பினர்களுடைய கருத்தும், அவருக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு கேட்டது. நாம நடவடிக்கைங்கிறது விளக்கம் கேட்போம், அது என்ன விளக்கம் இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா நம்ம தமிழகத்தில் இருக்கிற சங்கங்கள்ல 135 சங்கம், நேற்று 6 சங்கம் சேர்ந்திருக்கு. 142 சங்கம் நம்ம மாநில உரிமை சம்மேளனத்தினுடைய தலைமையின் கீழ் தான் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால இந்த பிரஸ்காரங்களுக்கும் நாம கண்டிப்பா அதுக்கு கடிதம் எழுத போறோம். ஏன்னா பிரஸ்காரங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாக்குறாங்க. அது நம்முடைய லாரி உரிமையாளர்கள் மத்தியில பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது. யார் தலைவர், யார் எந்த சங்கம் இருக்குது, எங்க இருக்குது அப்படின்ட்டு. அதனால ஒரே ஒரு சங்கம் நம்முடைய மாநில லாரி உரிமை சம்மேளனம் தான். அதுக்கு தலைவர் இப்போது நான் சி தனராஜ் என்னும் நான் மட்டும்தான் தலைவர். அப்புறம் நம்ம மற்ற பொறுப்பாளர்களா இருக்காங்க. அதனால இந்த நேரத்தில் ஏன் ஆணித்தனமா சொல்றோம்னா, எந்த குழப்பமும் வேண்டாம். சிலர் செய்யக்கூடிய செயல்களால மாநில சங்கத்துக்கு சில தவற ஒரு கெட்ட பேர் வர்ற மாதிரி உருவாகுது. அதுக்காக விளக்கமும் கேட்க போறோம். அது விளக்கம் கேட்டு அனுப்பணும்னு நேற்று முடிவு பண்ணியிருக்காங்க. அதையும் நாங்கள் செய்ய போறோம். ஆகவே இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிக்கிறது, மாநில உரிமையாளர் சம்மேளனம் நம்ம தொழில் ரொம்ப கெட்டு போய் நசுங்கி போய் கிடக்கிறோம். இந்த நேரத்தில்
மேலும் மேலும் பல தொல்லைகள் உருவாகிட்டு இருக்குது. நம்முடைய தொழிலை பாதுகாக்க நம்முடைய ஒற்றுமை மூலம் முக்கியம். இந்த ஒற்றுமையோடு செயல்பட்டு நம்முடைய கோரிக்கைகள் 1-2 நிறைவேறுவதற்கு நீங்கள் ஒத்துழைக்கணுமா கேட்டுக்கொண்டு, இதுதான் நேற்று நடந்த ஏற்காடு செயற்குழு கூட்டத்தினுடைய முடிவு அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.